கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஃப்ளாஷ் வந்துட்டான். எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ் வந்து சேர்ந்துட்டான். அந்த இந்த இதுவும் குறைச்சதுமே சார்ஜ்னால நிற்க ஆரம்பிச்சிச்சு. பேட்டரி ரேட்டை கம்மி பண்ணேன் சொன்னல. கைஸ் நான் தான் உங்கள் ஃப்ளாஷ் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்துட்டார், சென்னை வந்துட்டார். அது என்னையை பார்க்க வந்துட்டார். என்னையை பார்க்கலாம் வரல, இன்டர்வியூ நான் சொல்லடா. சரி ஓகே என்னையை பார்க்க வந்துட்டார். கட் பண்ணி திருப்பி போடு. என் வண்டி அங்கே இருக்கு, ப்ரோ வண்டி அந்த பக்கம் எங்கேயோ ஓரமாக விட்டு வந்துட்டாரு. போகலாம். போகிறான் பாருங்க, ஹெல்மெட் இல்லாமல். அந்த பையன் தான் ஃப்ளாஷ் பாருங்க, ஹெல்மெட் இல்லாமல் அலையிறாரு. விளாக்ல பாருங்க எல்லா வேலையும் பண்ணுறான். இங்கே பாருங்க, ஹெல்மெட் இல்லை, மிரர் இல்லை. பார்த்துங்க, லோக்கல் இருந்தாலும் பாருங்க ஸ்லிப்பரை பாருங்க. சரி ஓகே கைஸ், நான் அப்படியே இந்த யூஎஸ்பி சார்ஜர் மாட்டணும் என் வண்டிக்கு. அங்கேருந்து எடுத்து வந்தேன், தம்பி மாட்டி தரேன் 4 வயசு. சரி ஓகே அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு தான் ப்ரோ கூட போகிறேன். யூஎஸ்பி சார்ஜர் மாட்டணும் லோகேஷ் கூட அப்படியே போயிட்டுருக்கேன். நம்ம கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாஷ் வந்து ஜாயின் பண்ணிட்டான். ஃபோன் அடித்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து இந்த பையன் வந்திருக்கான்ப்பா. லொக்கேஷன் அனுப்பிச்சு லொக்கேஷனை பார்த்துக்கிட்டே போய் அப்புறமேட்டு அவன் ஏரியா பக்கத்தில் தான் இருக்கேன், அங்கேவும் வந்தான். அப்படியே அவனை கூட்டிகிட்டு ஈக்காட்டுத்தங்கல் வரைக்கும், ஏன்னா நம்ம ரூம் அங்கே தானே இருக்குது. ஸோ அப்படியே அங்கே போயிட்டுருக்கோம். சரி கைஸ், வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்படி நம்ம இங்கேருந்து நேராக முசிறிக்கு தான் மேப் போட்டிருக்கேன். ஏன்னா அங்கே போயிட்டு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரைடு இருக்குது. ஸோ அது வந்து இப்போ எப்படின்னு தெரில, பஸ்ஸுலையா கார்லையா பைக்லையா அப்படின்னு. ஸோ நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா டாப்ஸ்லி போகலான்னு ஒரு பிளானு. ஸோ அதனால் அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டிக்கு இன்னொரு தடவை டேங்க் ஃபுல் பண்ணேன்னா நேராக நான் டாப்ஸில் போயிடுவேன். கைஸ் சரியான டிராஃபிக்கு. இப்போ என்னால் உள்ளெல்லாம் ரைடிங் ஜாக்கெட் வேறு போட்டிருக்கேன்னா செம்ம ஃபன்னாகி போச்சு. அதில் நான் ஒரு கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஒரு இந்திக்கார பிரதர் இருந்தார். அவர் இவங்க யூடியூப் சேனல் நேம்னாரு. எனக்கு புரியல என்னடா நேம். அப்புறமேட்டு தான் சொன்னேன் அலோன் ரைடர் 48ன்னு. அப்படியா, ஓகே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி. ஐ எம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு. அட பாவிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுறியா, சந்தோஷம்டா அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இது என்னங்க அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சும்மா கூகுள் மேப்லேயே ரெட்டில் காமிக்குது. ஓ அத்தி போகிற கண்டி வந்திருக்குமா. நல்ல வேலை போகிற ஒரு வழியாக தான் கூட்டு போகுது. ஐயோ வேறு முன்னாடி எவ்வளோ டிராஃபிக்னு. ஸோ கரெக்டான பீக்கான டைமில் வந்து நான் உள்ளே கிளம்புறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் கிளம்பாமல் திடீர்னு டிக்கெட் ஒருத்தர் அம்மா அங்கே பாருங்க கைஸ், சரியான டிராஃபிக்கு. போக முடியல, வேற லெவல். அப்படியே கேப்பாக போனாலும் பாருங்கள் கூகுள் மேப்பில் அப்படியே ரெட் கலரில் காமிக்குது அந்த இடமே. சரியான டிராஃபிக். இப்போ எனக்கு தெரிஞ்சு இது போரூர் போய் ஆமாம் பொந்தமல்லி ஹைவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நேராக நான் அந்த வண்டலூர்கிட்ட போயிடுவேன்னு நினைக்கிறேன்.
காய்ஸ் நான் இப்படி ஓட்டுறேன்னு என்னை திட்டாதீங்க. ஏன்னா இப்படி ஓட்டினா தான் கொஞ்சமாவது அந்த சிட்டி டிராஃபிக்கை தாண்ட முடியும். கிட்டத்தட்ட அங்கே பாருங்கள் இன்னும் 18 கிலோமீட்டர் இதே ரோடுன்னு காமிக்குது. ஏய் அப்பா என்னால் வண்டி கூலண்ட்லாம் வெந்துடும் போல் ரேடியேட்டர். தாம்பரம் வரைக்கும் இதே ரோடு தான் பாய்ஸ். எனக்கு இப்போயே அவியுது வேறு. டொருன்னு தலையை வலிக்குது வேறு. ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டில் இருக்கணா? ஆமாங்க ஏர்போர்ட்டுங்க. அது ஏர்போர்ட் சிக்னல் தானே. அது ஃப்ளைட்டு ஒன்று போய் இறங்குச்சு லேண்டிங்கு. பயங்கரமாக இருந்துச்சு பார்க்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். மெட்ரோ பாருங்க. மெட்ரோ சூப்பராக போகுது. இப்போ ஃபஸ்ட் டைம் நான் இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த மெட்ரோவில் போகலங்க. இத்தனை தடவை சென்னை வந்துட்டேன். கருமத்தை ஒரு தடவைக்காவது மெட்ரோவில் போகணும். ரொம்ப நாள் ஆசை என்னென்னா எங்கள் அம்மா ஒரே ஒரு வாட்டியாக ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போடான்ருக்கு. ஸோ ஒரு ஆக்சுவலாக திருச்சி டு பெங்களூர் இல்லைனா திருச்சி டு சென்னையாவது எங்கள் அம்மாவை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போய் ஒரு டிக்கெட்டை போட்டு கூப்பிட்டு போகணும். அதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் ஆனால் எப்படி என்னென்னு நானே ஃப்ளைட்டில் போனதில்லை. அதான் டீட்டெயில் தெரியல. நான் வெயிட்டிங். இல்லைனா நான் கூப்பிட்டு போயிடுவேன் தாராளமாக. காய்ஸ் நான் எதுவும் பேசிட்டு வரலன்னு நினைக்காதீங்க. எனக்கு இங்கே சென்னை விட்டு போகவே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரே நாளில் ரிட்டர்ன் ஆகிறதுலாம் அப்படியே மண்டைக்கு ஏறும் கடுப்பாக. ஏன்னா மதியானம் பார்த்தேன். மதியானம் ஒரு தம்பி இருந்தான். அவன் ரூம் போயிட்டு அவன் ரூமில் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே லொக்கேஷன் தான். சரி லொக்கேஷன் சாப்பிட போகலான்ட்டு நீங்கள் சைதாப்பேட்டில் தானே இருக்கீங்க, சைதாப்பேட்டில் ஒரு கடை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே சாப்பிட போகலான்னா சரி ஓகேடான்ட்டு அவன் கூட சாப்பிட போயிட்டு 3 பேர் வந்தால் ஃப்ளாஷ் வந்துட்டான். ஸோ ஃப்ளாஷ் கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே லோகேஷோட ரூமுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஃப்ளாஷோட வீட்டுக்கு போகலன்ட்டு அவனுக்கு ஒரு கடுப்பு. ஃப்ளாஷ்க்கு கோச்சிக்கிட்டானா தெரில. எனக்கு வேறு டயர்டு. அதனால் வந்ததையும் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படியே நான் படுத்துட்டேன். நல்ல ஒரு தூக்கம் தூங்கினேன். தூங்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஒரு 6:45 போல் எழுந்திரிச்சேன்னு நினைக்கிறேன். 6:45 போல் எழுந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேக்கப் பண்ணி இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:30. நான் இன்னும் தாம்பரம் வரல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 8 மணிக்குள்ளே நான் சிட்டி அவுட்டர் போயிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு தேட்டருக்கு போனோமே, அதெல்லாம் 2014 ஒரு இந்த சரியான இதெல்லாம் மெமரிஸ்ங்க. சென்னை வந்து என்னன்னே தெரியாமல் 2013 வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் சென்னை வரேன். ஸோ நான் அதுக்கு முன்னாடி சென்னை வந்தது இல்லை. ஃபஸ்ட் டைம் 2013 சென்னை வரோம். நானும் என் ஃப்ரெண்டும் ஒர்க்குக்காக வந்துட்டு எங்கள் அம்மா தான் என்னை பஸ் ஏற்றி வராங்க திருச்சியில். ஸோ எனக்கு பஸ் ஏற கூட ரூட்டு தெரியாதுங்க. நான் அவ்வளோ தூரம் வந்ததே கிடையாது. அந்த மாதிரி இந்த என்ன பண்ணுறீங்க, பஸ் ஏற கூட தெரியாது. இப்போ அப்படி இருந்தேன் நான். இப்போ பாருங்கள், ட்ராவல்னால் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ செம்மையாக ரவுட் பண்ணிகிட்ருக்கோம். கைஸ் இந்த ஃபார்ச்சுனர் காரில் பாருங்கள், இந்த ஃபார்ச்சுனர் லைட் எரியுது பாருங்கள். அப்படியே பிரேக் அடிக்கிறப்ப ரெட் கலர் சூப்பராக ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்குது. இந்த பாருங்கள் தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரிலையே. நான் அவ்வளோ க்ளோஸ் காலில் போயிட்டேன். இதுக்கு மேலே என்னால் க்ளோஸ் கால் பண்ணால் ஹிட் பண்ணிடுவேன். ரெட் கலரில் அப்படியே அவங்க ஆக்சிலேட் அங்கே பாருங்கள் விட்டதையும் இப்போ பாருங்கள் ஒயிட் கலரில் அப்படியே லைன் மாதிரி ஓடும் பாருங்கள். எப்படி செம்மையாக இருக்குல்ல? மணி இங்கே 7:40. இன்னும் 20 நிமிஷத்தில் காசு பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ விட்டுட்டு போனால் போதுன்றது சிட்டியை.
ஐயோப்போ எனக்கு இந்த வருங்க சொந்தமாக பூந்து நம்ம ஏரியாவில் போய் நாளைக்கு இதே மாதிரி நான் வண்டி ஓட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே சிக்னல் வந்துடாத போயிடுறேன். என்னது அப்படா தாம்பரம் ஹாஸ்பிட்டலா நானி சென்டரு தாம்பரம் வந்துட்டேன். 6.25 மணி நேரம் காமிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:40 7:45 வைங்க. 7:45 வச்சாலும் 8:45 9:45 10:45 11:45 12:45 1:45 2 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லுது கூகுள் மேப்பு. பார்க்கலாம். 2 மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன்னா திருப்பி நான் ரிட்டர்ன் கிளம்பி கரூருக்கு நான் 3 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகணும். அப்போ கண்டினியூ ரைடு பண்ண போகிறேன்னா 6 மணி நேரம். அப்பா அப்படியே இதான் எப்படி ஆகும்னு தெரில, பார்ப்போம். நான் வேணாம் அந்த மாதிரி ஓட்டுறதுலாம் 2021 முடிஞ்சிருச்சு. 22ல் கொஞ்சம் கொலர அலைஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த ரைடிங் கியர்ஸு ரைடிங் குரூப்ஸ்னு போகிறப்ப கொஞ்சம் எனக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மாற்றம்லாம் வந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் அந்த ப்ளட்லேயே கொஞ்சம் இருக்கும்ல அந்த பைத்தியக்காரத்தனம் கிறுக்குத்தனம்லாம். ஸோ உளுந்து எந்திரிச்சும் நான் ஏன் அப்படி அலையிறேன்னு தெரில. சாரி கைஸ், டிராஃபிக்கில் நம்ம வேகமாக ஓட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். லேட்டானாலும் பரவாயில்ல, நான் பொறுமையாக கூட போய்க்கிறேன். வேகமாக ஓட்டினதுக்கு ரியலி சாரி. இனிமேட்டு நான் வேகமாக ஓட்ட மாட்டேன் சிட்டிக்குள்ளே. மென்டல் ஆயிடுச்சு ஒரு நிமிஷத்தில். ஸோ திருச்சி 301 கிலோமீட்டர் இங்கேருந்து. எனக்கு தெரிஞ்சு 100 கிலோமீட்டருக்கு 1.5 மணி நேரம், 4.5 மணி நேரம். ஓகே, 100 கிலோமீட்டருக்கு 1.5 மணி நேரம் கணக்கு வச்சுக்கலாம். 4.5 மணி நேரம். மணி இத்தனைப்பா, மணி 7:45னா 8:45 9:45 10:45 11:45 12:15 வீட்டுக்கு போகணும். இதுதான் என்னோடது. கூகுள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகும்னு. யாராவீங்க போலார் கைஸ். ஸோ 1 ஹவர் ஆயிடுச்சு சிட்டியை கிராஸ் பண்ணி வரத்துக்கு. கிட்டத்தட்ட இங்கேருந்து 303 கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கு. 7:50. இந்த 50ங்கிறது நம்மளை விட்டு போகாது போல். நைட்டு கிளம்புறப்ப 12:50, இப்போ 7:50. அப்பாப்பாப்பா. ஓகே, அங்கே ரூம்லேருந்து கிளம்புறப்பையும் மணி 6:50. எல்லாம் அந்த 50 தான் வரும் போல். ரோடு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பயங்கரமாக நீட்டாக கும்தான்னு இருக்குது. ஏங்க இதாங்க இது அது என்னது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஆமாம், நம்ம ஊர் பஞ்சப்பூர் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் என்ட்ரன்ஸ் பங்கம். கிளாம்பாக்கம் என்ட்ரன்ஸ் பாருங்கள், பயங்கரமாக இருக்கா. சென்னை லைஃப் தாங்க ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாலி, வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை செய்யணுன்றான். நிறைய ஒர்க் இருக்குது. பட் நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது எங்கே ஒர்க் இருக்குது, எந்த மாதிரி ஒர்க் இருக்குன்னு. அவங்கவுங்க ஃபேஷனை தேடி போகிறாங்க. பட் அதுக்கான இடம் இதுவான்னு கேட்டால் இதுவும் சொல்லலாம். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். இது இங்கே இது என்னது சூப்பர் பிக்ஸு, இது கேடிஎம்முங்க. 1290 இருங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். ஆமாம் டே, அட்வென்ச்சர் 1290.
கைஸ் ரியலி நான் இங்கே தான் இருக்கேனா எனக்கு? ஐயோ இந்த வண்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏங்க ஆமாங்க, அட்வென்ச்சர் 1290 இங்கே பாருங்க எப்படி இருக்குட்டு. பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அப்போ வீல் பேச பாருங்க எப்படி இருக்குட்டு. எனக்கு தெரிஞ்சு இது 170 செக்ஷன் நினைக்கிறேன். 170 180 இருக்கும். அட்வென்ச்சரில் வேறு லெவலுங்க. அட்வென்ச்சர் எஸ் பயங்கரமாக இருக்குது. தேங்க்யூ சாரி நான் தெரியாமல் வந்துட்டேன் உள்ள. நான் அந்த கேடிஎம் பைக்கை பார்த்துட்டதே செம்ம எக்ஸைட்டட் ஆகிட்டேன். அதாவது யமகாவில் ஒரு இது என்னென்னா, வண்டி அந்த அளவுக்கு ஹேண்டிலிங் பக்காவாக இருக்குங்க. பிரேக்கிங்லேருந்து ஒரு சின்ன, அதாவது எனக்கு கேடிஎம் இதை ஓட்டுறதுக்கு அந்த வைப்ரேஷனு நாய்ஸு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே பற்ற ஸ்மூத்தாக இருக்குது. என்ன ஒரே ஒரு இது பவர் ட்ராப்பு. 250 சிசிலேருந்து 30 பிஎஸ்லேருந்து வெறும் டக்குன்னு எனக்கு 19 பிஎஸ்க்கு 10 ஹார்ஸ் பவர் குறைஞ்சிருக்கு. பிரேக்கிங் ஹார்ஸ் பவர் 18 பிஹெச்பி இது. ஸோ 18 வருது, 18 19 வருது. பட் நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா 30 பிஹெச்பி. ஸோ 30 பிஹெச்பி மேனேஜ் பண்ணி வரதுக்கு எனக்கே ஒரு மாதிரி டக்குன்னு செட் ஆகலை. பட் ஆனால் வேறு ஏதோ பைத்தியம் வெட் பில்லியனா ஷார்ட் பில்லியனோ அதில் நம்மள மாதிரி தான். நம்ம என்ன பைத்தியம், நம்ம முன்னாடி எப்படி பைத்தியம் ஓட்டணும் அதே மாதிரி தான். என்ன அது நம்ம ஓப்பனில் ஓட்டாமல் க்ளோஸ் காலில் ஓட்டணும். இது ஓப்பனில் பிரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கான், அவ்வளோதான். ஆமாடா சரி, நான் மேப்பை க்ளோஸ் பண்ணுறேன். எனக்கு இதுக்கப்புறம் மேப்பு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அது பாட்டுக்கு ஓட்ட என்னத்துக்கு போய் மேப்பை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நான் விட்டேன். ஓடிட்டு இருக்கேன். திருச்சி 292. இவ்வளோ நேரமாக நான் வெறும் 11 கிலோமீட்டர் அவ்வளோ நேரமாக ஓட்டியிருந்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் பக்கம், ½ அன் ஹவரில் 20 நிமிஷமாக 7:40க்கு மணி 8 7. ஸோ 1 ஹவர் ஆயிடுச்சு சிட்டியை கிராஸ் பண்ணி வரத்துக்கு. இங்கேருந்து 303 கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கு. 7:50. இந்த 50ங்கிறது நம்மளை விட்டு போகாது போல். நைட்டு கிளம்புறப்ப 12:50, இப்போ 7:50. ஐயே அப்பாப்பாப்பா.